மகாராஷ்டிராவில் சட்டசபை பொதுத் தேர்தலுக்கான பணிகளை தேர்தல் கமிஷன் துவங்கியுள்ள நிலையில் கூட்டணி இழுபறி, வேட்பாளர் தேர்வு குறித்து அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டியுள்ளன. மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா சட்டசபை தேர்தல் அக்டோபர் 15ஆம் தேதி நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 15 ஆண்டுகளாக காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் ஆகியவற்றின் கூட்டணி ஆட்சி நடக்கும் மகாராஷ்டிராவை பொறுத்தவரையில் அவ்விரு கட்சிகளிடையே இன்னும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்படவில்லை. 288 தொகுதிகளில் சரிபாதி தொகுதியை சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் வலியுறுத்துவதால் சிக்கல் நீடிக்கிறது. இன்னொரு அணியான பாரதிய ஜனதா சிவசேனா கூட்டணி இடையே யார் முதல்வர் என்பதில் போட்டி ஏற்பட்டுள்ளது. முந்தைய தேர்தலை காட்டிலும் அதிக தொகுதிகளை பாரதிய ஜனதா கேட்பதோடு முதல்வர் பதவிக்கும் ஆசைப்படுகிறது. ஆனால் முதல்வர் பதவி தங்களுக்குத்தான் என்பதில் சிவசேனா கட்சி தலைவர் உத்தவ் தாக்கரே உறுதியாக இருப்பதால் 25 ஆண்டுகால சிவசேனா பாரதிய ஜனதா கூட்டணி உறவில் முறிவு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த பரபரப்பான சூழலில் மகாராஷ்டிர தேர்தலில் வேட்பாளர்களை இறுதி செய்வதற்காக காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் குழு கூட்டம் டெல்லியில் சோனியா வீட்டில் கூடியது. சோனியா தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் மகாராஷ்டிர முதல்வர் பிருத்விராஜ் சவான், மாநில காங்கிரஸ் தலைவர் மாணிக்ராவ் தாக்கரே, மகாராஷ்டிராவுக்கான மேலிட பார்வையாளர் மோகன் பிரகாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிராவில் அரசுக்கு எதிரான அலை வீசுவதால் புதுமுகங்களை தேர்தலில் களமிறக்க காங்கிரஸ் தலைமை திட்டமிட்டுள்ளது. இதனிடையே மகாராஷ்டிர சட்டசபை தேர்தலுக்கான அறிவிக்கையை மாநில தேர்தல் அலுவலகம் வெளியிட்டுள்ளதன் மூலம் சனிக்கிழமையன்று வேட்புமனு தாக்கலுடன் தேர்தல் நடைமுறைகள் துவங்கியுள்ளன. முன்னாள் மத்திய அமைச்சர் கோபிநாத் முண்டே மறைவால் காலியான பீட் லோக்சபா தொகுதிக்கான இடைத்தேர்தலும் மகாராஷ்டிர சட்டசபை தேர்தலுடன் சேர்த்து அக்டோபர் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது.